Hi, welcome to Indie Sove Studio. Hi everyone. இந்த வீடியோவில் நான் ஒரு Pinterest inspired breezyயான குர்தா ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிளான டீட்டெயிலிங் தான் இதில் கொடுத்துருக்கேன். லைக் A-line fit, slide balloon sleeves and simple neck detail. இந்த அவுட்ஃபிட் ஒரு சிம்பிள் ஸ்கெட்ச்லேருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். என்னோட ரெஃபரன்ஸ்க்கு நான் நோட் பண்ணிக்கிட்டேன் என்னென்ன பண்ணணும்னு. அண்ட் அதுக்கான ஃபேப்ரிக்ஸும் காட்டன் லினன் அண்ட் பேண்ட்ஸ்க்கு பாப்லின் எடுத்திருக்கேன். நெக்கில் கிராஸ் பீஸ் வச்சு தைக்க போகிறேன். அண்ட் பேண்ட்டோட எண்டிங்கில் உள் பக்கமாக நான் டாப்போட ஃபேப்ரிக் வச்சு தைக்க போகிறேன். ப்ளஸ் நான் எழுதின மாதிரி நான் ஸ்லிட் வைக்கலை. அண்ட் நெக்குக்கு சொன்ன மாதிரி கிராஸ் பீஸ் வைக்க போகிறேன். கிராஸ் பீஸ் வச்சு நான் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஸோ என்னோடய ரெஃபரன்ஸ் பிக் இது தான். ChatGPTயில் நான் வரைஞ்சதையும் ஃபேப்ரிக் ஃபோட்டோவையும் நான் அட்டாச் பண்ணி இந்த மாதிரி வேணும்னு கேட்டிருந்தேன். ஸோ எனக்கு எக்ஸாக்டாக நான் நினச்ச மாதிரியே கொடுத்துருந்தது. ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பேப்பர் கட்டிங் வச்சு நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இது A-லைன்னால் நான் வேஸ்ட்லேருந்து எடுத்துருக்கணும். பட் நான் வந்து ஆர்ம் ஹோல்லேருந்து நான் எடுத்துட்டேன். அது அப்புறம் நான் கரெக்ட் பண்ணிக்கிட்டேன் ரொம்ப பெருசாக இருந்ததுனால. இப்போ வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்காக ஃப்ரண்ட்டை நான் வந்து ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். அதோட ஃப்ரண்ட் நெக்கையும் நான் ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். இப்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் கம்ப்ளீட்டாக கட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பேக் மட்டும்தான் கட் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் இன்னொரு லேயர் நான் கட் பண்ணுவேன். எனக்கு ஸ்லீவுக்கு கொஞ்சம் ஷார்ட்டேஜ் ஆகிடுச்சு. ஏன்னா பாடிக்கு நான் வந்து கரெக்டாக ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணல. அதனால் பேச்சஸ் வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு சைட்ஸில். இங்கே நான் ஒரு எக்ஸ்ட்ரா பீஸ் ஆஃப் ஃபேப்ரிக் எடுத்து செக் பண்ணிக்கிறேன். கரெக்டாக அலைன் ஆகுதா பாக்ஸஸ் எல்லாமேன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிப்பேன். இங்கே ஸ்லீவோட பேப்பர் கட்டிங் வச்சு நான் செக் பண்ணிக்கிறேன். எனக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அதை மட்டும் நான் மார்க் பண்ணி எக்ஸ்ட்ராவை கட் பண்ணி எடுத்துகிட்டு இன்னொரு சைடில் வச்சு தைச்சிடுவேன். நல்லா ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் பேப்பர் கட்டிங் வச்சு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க் பண்ணிப்பேன். இது 3/4 ஸ்லீவ்னால் எனக்கு வந்து 17 or 17.5 இன்ச்சஸ் தேவைப்படுது. ஆனால் இங்கே 16.5 தான் இருக்குது. எனக்கு அது பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் கீழே ஒரு சின்ன பட்டி வச்சுருவேன். இப்போ இப்படி தான் கேதரிங்ஸ் வரும். இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவும் நான் பண்ணிவிடுவேன். நான் வந்து ரொம்ப ஸ்லைட்டான பலூன் தான் கொடுத்துருக்கேன். வைடாக கொடுக்கல. ஏன்னா எனக்கு ஆர்ம்ஸ் வந்து கொஞ்சம் சப்பியாக இருக்கிறதுனால நான் ரொம்ப பலூன் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ஆர்ம் ஹோல் அந்த எட்ஜிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக லைன் வரைஞ்சிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஸ்லீவோட எட்ஜில் வந்து மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 2 இன்ச்சு பட்டி மாதிரி நான் ஐடியா பண்ணி வச்சுருந்தேன். பட் இங்கே எனக்கு ஃபேப்ரிக்கும் பத்தலை அதுக்கும். அண்ட் ஆஃப்கோர்ஸ் அதுக்கும் ஒரு பேட்ச் போடணும். அதனால் நான் 3 பீஸ் ஆஃப் ஃபேப்ரிக்காக எடுத்துக்கிறேன். எல்லாமே 2 இன்ச்சஸ் தான். 2 வந்து ஸ்லீவுக்கு, இன்னொன்று வந்து அந்த ஸ்ட்ரிப்போட எட்ஜில் வந்து பேட்ச் கொடுத்துருவேன். ஸோ கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸ்லீவ் ஓப்பனுக்கு தகுந்த மாதிரி மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். இங்கே நிறைய பேட்சஸ் போடுற மாதிரி இருக்கும். பட் எனக்கு வந்து டயகனலாக வேணும். அந்த செக்ஸை வந்து நான் கட் பண்ணணும். பிரேக் பண்ணுறதுக்கு தான் நான் வந்து டயகனலாக எடுத்திருக்கேன். இல்லைன்னா பேட்சஸ் போடுறதுக்கு அவசியமே இல்லாமல் இருக்கும். இந்த பட்டிக்கு நான் டாட்டட் கேன்வாஸ் கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் ஸ்டெபிலிட்டிக்காக தான் இது.
நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் கேதர்ஸ் கொடுத்துப்பேன். கேதர்ஸ் வந்து நான் 2 லைனாக போட்டிருக்கேன். ஸ்டிச் வந்து 5ல வச்சு நான் பண்ணேன், வைடஸ்ட்டில் வச்சு பண்ணேன். அதர்ஸ்க்கு அப்போ தான் ஈஸியாக இருக்கும் புல் பண்ணுறதுக்கு. வந்து எனக்கு ஸ்லீவ் ஓப்பன் எவ்வளவோ அந்த அளவுக்கு நான் வந்து கரெக்டாக கேதர்ஸ் வச்சுக்கிறேன். ஸோ சொன்ன மாதிரி கேதர்ஸ் ரொம்ப வரல இங்கே. பட் அது எனக்கு ஓகே தான். எண்ட் ரிசல்ட் நல்லா இருந்தது. ஸோ கரெக்டாக கேதர்ஸ் வந்ததுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு பேஸ்டிங் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். அந்த கேதர்ஸ் எல்லாம் கொஞ்சம் அந்த பிளேஸ்லேயே இருக்கும், இல்லைன்னா பட்டி வைக்கும்போது மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டாப் ஸ்டிச் கொடுத்துட்டோன்னா ஈஸியாக இருக்கும். நான் அந்த ஸ்ட்ரிப்பை ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணினதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் கொஞ்சம் இருந்ததுனால நான் கட் பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் மடித்து ஈஸியாக தைக்க முடியும். பெஸ்ட்டு வந்து அயர்ன் பண்ணினதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப நீட்டாக வரும் ஃபினிஷிங். ஸோ இங்கே நான் அப்படி தான் பண்ணேன். மடித்து அயர்ன் பண்ணிக்கிட்டேன். அயர்ன் பண்ணினதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். நெக்குக்கான டிசைனுக்கு நான் ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு நான் பேப்பர் கட்டிங் தான் பண்ண போகிறேன். நெக்கு வந்து நான் ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். ட்ரேஸ் பண்ணினதுக்கப்புறம் நான் டிசைனை எப்படி வைக்கணுமோ அந்த மாதிரி வச்சுப்பேன். அதே மாதிரி அந்த பக்கம் ஃபோல்டட் சைடு இருக்கும் இல்லையா, அங்கேயும் நான் ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே 2 பேட்ச் வரும். ஒரு பேட்ச் வந்து ஓவர்லே ஆகும் இன்னொரு பேட்ச் மேலே. அதுக்கான சீம் அலவன்ஸ் எடுத்துக்கிறேன். சைட்ஸ்லலாம் நான் 1/2 இன்ச் எடுத்துக்கிட்டேன். நெக்கோட பார்ட்டுக்கு மட்டும் 1/4 இன்ச் எடுத்துக்கிட்டேன். இங்கே வந்து ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் கட்டிங் இருந்தால் போதும். இதுவே அப்படியே ரிவர்ஸில் வச்சு கட் பண்ணிக்கலாம். ஃபேப்ரிக் மேலே ஜஸ்ட்டு ஒரு ரெஃபரன்ஸ்க்கு மட்டும் நான் வரைஞ்சிக்கிட்டேன். ஏன்னா எங்கே வந்து கேன்வாஸ் நான் வைக்கணும்னு எனக்கு தெரியணும். ஏன்னா இது கரெக்டான டயகனல் பொசிஷனில் நான் வச்சுருக்கேன். டாட்டட் கேன்வாஸ் தான் எடுத்திருக்கேன். அதே பேப்பர் கட்டிங் வச்சு 2 சைடுக்குமே ஆப்போசிட்டாக கட் பண்ணிப்பேன். 2 சைடுமே ஆப்போசிட்டாக இருக்கணும். தான் வந்து கரெக்டாக ஓவர்லே ஆகும். ப்ளஸ் வைக்கிறதுனால சொன்ன மாதிரி அந்த ஸ்டெபிலிட்டி இருக்கும். ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அலவன்ஸ் கொடுத்துருக்கிற இடத்துல நான் அயர்ன் பண்ணிக்கிறேன். அயர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணால் ரொம்ப நீட்டாக வரும். ஸோ இந்த மாதிரி தான் ஓவர்லே பண்ணிக்கிறேன். தப்பாக பண்ணியிருக்கேன். இதுதான் கரெக்ட். இப்படி தான் வைக்கணும். நெக் ஷேப்லேயே ஒரு ஸ்ட்ரிப் கட் பண்ணிக்கிறேன்.
ஸோ அந்த நெக் ஸ்ட்ரிப்பை வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து நான் அந்த எட்ஜஸில் வந்து கொஞ்சம் பல்கியாக இருக்கும்னு நான் கட் பண்ணிக்கிட்டேன். ஸ்டிச் ஒன்று கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாச்சஸ் கொடுத்துட்டு அந்த ஸ்ட்ரிப்பை மடித்து தைச்சிருவேன். தைச்சதுக்கப்புறம் ஹெம்மிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அது. நல்லா ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கிறேன். இங்கே அதுதான் இன்னொரு பேட்சுக்கும் ஓவர்லே பண்ணுறப்போ பல்கியாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ இந்த பாக்ஸ் மாதிரி நான் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நான் அந்த பல்கினஸை எடுக்கிறதுக்கு கட் பண்ணிக்கிறேன். ரெண்டு பேட்சையும் மேலே மேலே வச்சு பின் பண்ணியாச்சு. பின் பண்ணினதுக்கப்புறம் ஸோ இங்கே வந்து அந்த பல்கினஸ்ஸாக இருந்தது. ஸோ அதையும் நான் வந்து உள் பக்கம் இருக்கிற பேட்சில் கட் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட்டோட ஃபேப்ரிக் எடுத்து அலைன் பண்ணிக்கிறேன். கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக வர மாதிரி பண்ணிக்கிறேன். பண்ணினதுக்கப்புறம் நல்லா பின்ஸ் போட்டுக்கிறேன். பின்ஸ் பத்தாதுன்னு நான் ஃபியூசிங் டேப்பும் வச்சு அயன் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அது பண்ணும்போது மூவ் ஆகாமல் இருக்கும். இங்கே நான் டாப் ஸ்டிச் போட்டுக்கிறேன். இப்போ வந்து இந்த ஃபேப்ரிக் எல்லாம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நான் கட் பண்ணிக்கிறேன். யூஸ்வலாக இது கட் பண்ணினதுக்கப்புறம் தான் இந்த பேட்ச் எதாவது வைப்பாங்க. பட் நான் வந்து ஆப்போசிட்டாக பண்ணுறேன். எனக்கு இந்த மெத்தட் ஈஸியாக இருந்ததுனால நான் இப்படி பண்ணிக்கிட்டேன். ரா எட்ஜஸ் எல்லாம் ஓவர்லாக் மிஷின் இருந்ததுன்னா ஓவர்லாக் பண்ணிக்கலாம். நீட் ஃபினிஷாக இருக்கும். நெக் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு டாப்போட ஃபேப்ரிக் ப்ளஸ் கேன்வாஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக எப்படி நெக் ஸ்டிச் பண்ணுறோமோ அது மாதிரி தான். நெக்ஸ்ட்டு நல்லா ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கிறேன். ஃபியூசிங் டேப் நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா, ஹெம்மிங் பண்ணும்போது எனக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், மூவ் ஆகாமல் இருக்கும். அதுக்கு தான். ஸோ ஸ்லீவ்ஸ் அண்ட் சைட்ஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். யூஸ்வலாக எப்படி ஸ்லிட் தைப்போமோ அது மாதிரி தான் நானும் இங்கே தைச்சிருக்கேன். ஆனால் நான் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிட்டேன். ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணால் ஈஸியாக இருக்கும். இதோட பார்ட் 1 முடிஞ்சுது. நெக்ஸ்ட் பார்ட் 2ல் பாட்டம்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த லுக் பிடிச்சிருந்ததுன்னா கீழே காமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த மாதிரி அவுட்ஃபிட் ஐடியா, ஸ்டைலிங் இன்ஸ்பிரேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐல் see you next time. Bye.